ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டே 1 ஃபுல்லாக உடுப்பியில் சென்ட் மேரிஸ் ஐலாண்ட் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். பீச், போட்டிங், ஐலாண்ட்னு ஃபுல் டே சூப்பராக போச்சு. அதுக்கப்புறம் டே 2 நம்மளோட டெஸ்டினேஷன் முருதேஸ்வர். நிஜமாக சொல்லணுன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்த இந்த டெம்பிளை நேரில் பார்த்ததும் கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டோம். தூரத்தில் இருந்தே அந்த பெரிய ராஜகோபுரம், அதுக்கு பக்கத்துலேயே வானத்தையே தொடுற மாதிரி இருக்கிற சிவனோட சிலை பார்க்கும்போதே கூஸ்பம்ஸ். வீடியோ எடுக்கிறதையே மறந்து கொஞ்ச நேரம் ரசிச்சுக்கிட்டே தான் நின்னோம். முருதேஸ்வர் டெம்பிள் கர்நாடகா ஸ்டேட்டில் உள்ள உத்தரா கன்னடா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. பெங்களூரில் இருந்து ஆல்மோஸ்ட் 500 கிலோமீட்டர்ஸ், உடுப்பியிலேருந்து அரவுண்ட் 100 கிலோமீட்டர்ஸ் தான். அரேபியன் சீஷோரில் இருக்கிற இந்த டெம்பிள் இந்தியாவில் இருக்கிற மோஸ்ட் பியூட்டிஃபுல் சீசைட் டெம்பிள்ஸில் கண்டிப்பாக ஒன்று. நாங்கள் உச்சி வெயிலில் தான் வந்தோம். கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் சீ ப்ரீஸ்னால் கொஞ்சம் ரிலீஃப் கிடச்சிது. நீங்கள் வீக்கெண்டில் வர பிளான் பண்ணிங்கன்னா க்ரௌட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எஸ்பெஷலி ஃபேமிலி கூட, குட்டி பசங்க கூட வரீங்கன்னா வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக கேரி பண்ணுங்கள். கேப்ஸ், சன்கிளாஸஸ் இருந்தால் இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். க்ரௌடு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் மெயின் கேட்டை டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க. உள்ளே இருக்கிற க்ரௌடு கொஞ்சம் கிளியர் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேட்ச் ஆஃப் பீப்புளை அலோவ் பண்ணுறாங்க. இப்படி பேட்சாக பீப்புளை அலோவ் பண்ணுறதுனால உள்ளே அன்னெசரியாக ஓவர் க்ரௌடிங் ஆகாமல் இருக்குது. எல்லாருமே கம்ஃபர்டபுளாக தரிசனம் பண்ணிவிட்டு மூவ் ஆக முடியுது. க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டை ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த டெம்பிள் பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்குது. முதல்ல பார்க்குறதே இந்த ராஜகோபுரம். இது ஆல்மோஸ்ட் 249 ஃபீட் ஹைட், 20 ஃப்ளோர்ஸ் இருக்குது. இந்தியாவிலேயே டாலஸ்ட் டெம்பிளில் இதுவும் ஒன்று. விசிட்டர்ஸ் எல்லோரும் லிஃப்ட்டில் மேலே போய் ஃபுல் முருதேஸ்வர் சிட்டியே பார்க்கலாம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவா ஸ்டாச்சு அப்ராக்சிமேட்லி 123 ஃபீட் ஹைட். வேர்ல்டில் இருக்கிற டாலஸ்ட் சிவன் ஸ்டாச்சூஸில் இதுவும் ஒன்று. இந்த சிலையை காஷிநாத்துங்கிற சிற்பி தான் டிசைன் பண்ணியிருக்கார். மார்னிங் சன்லைட்டில் பார்த்தாலும் ஈவினிங் சன்செட்டில் பார்த்தாலும் டிஃப்ரெண்ட் கலரில் ரிஃப்ளெக்ஷன்ஸ் கொடுக்குது. டெம்பிள் 3 சைடும் அரேபியன் சீ சரவுண்ட் பண்ணியிருக்கு. அதனால் கோவில் சுற்றி நடக்கும்போதே ஒரு பக்கம் வேவ் சவுண்ட், ஒரு பக்கம் டெம்பிளோட மணி சத்தம். இந்த காம்பினேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போதே மனசுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ட்ரெடிஷ்னல் சவுத் இண்டியன் டெம்பிள் ஆர்கிடெக்சரும் மாடர்ன் இன்ஜினியரிங்கும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணின மாஸ்டர் பீஸ் மாதிரி இருக்குது. இப்போ முருதேஸ்வர் டெம்பிளோட ஹிஸ்ட்ரியை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு வரலாமா? இந்த டெம்பிளோட ஹிஸ்ட்ரி ராமாயணத்தில் வர்ற ராவணனோட ஆத்மலிங்கம் கதையோட சம்மந்தப்பட்டது. ராவணா சிவனோட பெரிய பக்தர்னு எல்லாருக்கும் தெரியும். பல வருஷம் சிவனை நோக்கி கடுமையாக தவம் பண்ணிவிட்டு அவர்கிட்ட இருந்து ஆத்மலிங்கமாக வரமாக வாங்குறாரு. இந்த ஆத்மலிங்கம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதை ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டா ராவணன் இன்னும் பவர்ஃபுல் ஆயிடுவாருன்னு தேவர்கள் எல்லாரும் பயந்தாங்க. அதனால ராவணன் ஆத்மலிங்கத்தை ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு போகும்போது அவரை தடுக்க ஒரு பிளான் பண்ணாங்க. அந்த பிளானில் விநாயகர் ஒரு சின்ன பையனோட வேடத்தில் ராவணன் முன்னாடி வர்றாரு. ராவணன் ஈவினிங் பூஜை பண்ண வேண்டியிருந்ததுனால ஆத்மலிங்கமாக கொஞ்ச நேரத்துக்கு அந்த பையன்கிட்ட கொடுத்து, நான் திரும்பி வர்ற வரைக்கும் இதை கீழே வச்சிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் விநாயகர் ராவணன் வர்ற லேட்டான உடனே ஆத்மலிங்கத்தை பூமி மேலே வச்சிடுறாரு. ராவணன் திரும்பி வந்து எவ்வளோ ட்ரை பண்ணியும் அந்த லிங்கத்தை திரும்ப எடுக்கவே முடியலை. அந்த சமயத்தில் ஆத்மலிங்கத்தோட சில பகுதிகள் பல்வேறு இடங்களுக்கு போய் விழுந்ததா இந்த புராணம் சொல்லுது. அதில் ஒரு முக்கியமான இடம் தான் முருதேஸ்வர். இந்த கம்ப்ளீட் ஸ்டோரியை தான் கோவிலுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு சிலையை வச்சு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது நிஜமாகவே ஹிஸ்ட்ரியை படிக்கிற ஃபீல் இல்லை, நம்ம கண்ணு முன்னாடியே அந்த சம்பவம் நடக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுட்டு கோவிலுக்குள்ளே போய் சிவனை நல்லா தரிசனம் பண்ணோம். ஆஸ் யூஷுவல் கருவறையில் மொபைல் யூஸ் பண்ணல. தரிசனம் முடிச்சுட்டு அன்னதானம் செக்ஷனுக்கு போனோம். அன்னதானம் செக்ஷனும் சும்மா சொல்லக்கூடாது, செம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. டெம்பிள் பக்கத்தில் இருக்கிற ஃப்ளோட்டிங் பிரிட்ஜும் ட்ரை பண்ணோம். தண்ணி மேலே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல். எஸ்பெஷலி சீ வேவ்ஸ் வரும்போது பிரிட்ஜ் கொஞ்சம் மூவ் ஆகும்போது அந்த ஃபீல் ஒரு மாதிரி நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு ராஜகோபுரத்தோட டாப்புக்கு போகணுன்னு டிக்கெட் எடுத்தோம். லிஃப்ட்டில் ஸ்ட்ரைட்டாக 17th ஃப்ளோர் போனோம். அதுக்கு மேலே எங்களை அலோவ் பண்ணல. ஆக்சுவலாக அங்கே சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடக்கிறதுனால அலோவ் பண்ணல. டோர் ஓப்பன் ஆனதும் வா, பேட்ஸ் ஐ வியூவில் சிவனோட சிலை, அரேபியன் சீ, போட்டிங், ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ், முருதேஸ்வரோட டவுனே தெரிஞ்சுது.
எல்லாமே ஒரே ஃப்ரேமில் பார்க்குறப்போ ட்ரோன் ஷாட் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. சிவன் சிலைக்கு பின்னாடி ஒரு போட் போயிட்டு இருந்துச்சு. அந்த வியூ பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. போட்டில் போகிறவங்களுக்கு சிவனோட வியூ செம்மையாக இருக்கும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், சிவனோட பேக் சைடு தான் தெரியும் அவங்களுக்குன்னு. ஆனால் ஆங்கிள் எதுவாக இருந்தாலும் சிவன் தானே. கொஞ்ச நேரம் ஒரு விண்டோவில் பார்த்துட்ருப்போம், இன்னொரு விண்டோ ஃப்ரீ ஆனதும் அந்த விண்டோவில் போய் பார்த்துட்ருந்தோம். 20 to 30 minutes மேலேயே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் கீழே வந்தோம். ஓவராலாக சொல்லணுன்னா முருதேஸ்வர்னா ஒரு கோயில் மட்டும் இல்லை, ஹிஸ்ட்ரி இருக்குது, ஆர்கிடெக்சர் இருக்குது, சுற்றி நேச்சர் இருக்குது, வியூ இருக்குது. ஃபேமிலி ட்ரிப்புக்கு, ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்புக்கு, சோலோ ட்ரிப்புக்கு யார் வந்தாலும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் கர்நாடகா சைட் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த பிளேஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நாங்கள் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நீங்களும் இந்த வீடியோ மூலயமா அந்த ஃபீலை கொஞ்சமாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி, நம்ம Day 3 எங்கே போகிறோம்னு கமெண்ட்ஸில் கெஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். பாய் பாய்.